ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 4 திருமணம் முடித்திருந்தாங்க. அவர்களுக்கு 6 குழந்தைகள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 6 திருமணம் முடித்திருந்தாங்க. ஏக காலத்தில் அல்ல, ஏக காலத்தில் 4 விட மேற்படாத அடிப்படையில 6 திருமணம் முடித்திருந்தாங்க. 13 குழந்தைகள், 7 ஆண் குழந்தைகள், 6 பெண் குழந்தைகள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் 8 திருமணம் முடித்திருந்தாங்க. 7 ஆண் குழந்தைகள், 7 பெண் குழந்தைகள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 9 திருமணம் முடித்திருந்தாங்க. 18 ஆண் குழந்தைகள், 15 பெண் குழந்தைகள், 33 குழந்தைகள் அவங்க பெற்றாங்க. எவ்வளவு இன்பமா வாழ்ந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இன்றைக்கு எங்களுக்கு மனைவியும் உண்டு, எங்களுக்கு பிள்ளையும் 2. நாங்களும் அந்த பர்த் கண்ட்ரோல், நாங்களும் அந்த குடும்ப கட்டுப்பாடு அந்நியவர்கள் செய்யற மாதிரி நாங்க ஒன்றோட, நாங்க 2 நாங்க நிறுத்தியாச்சு. என்னமோ அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க தகையெல்லாம் கொடுக்கிற மாதிரி. இதே மாதிரி எங்களோட உம்மா பாப்பா யோசிச்சிருந்தா நாங்க இங்கே இருந்திருக்க மாட்டோம், துனியாவுக்கே வந்திருக்க மாட்டோம். அவங்க யோசிக்கல, அவங்க எங்களை மாதிரி பெருசா சம்பாதிக்கவும் இல்ல, சின்ன சின்ன தொழிலை செஞ்சாங்க. வீட்டுல 8 புள்ள, வீட்டுல 10 புள்ள, மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நம்பினாங்க, ஹலாலா சம்பாதிச்சு கொண்டு வந்தாங்க. அந்த 10 குழந்தைகளுடைய தேவைகளும் பூர்த்தி ஆகிருச்சு. இன்றைக்கு எங்களிலும் சிலர் அந்நியவர்களை ஃபாலோ பண்ணி 2 1 அவர்களுடைய திட்டம், அவர்களுடைய சட்டம் எல்லாம் ஃபெயிலியர். சென்ற வருஷம் உங்களுக்கு தெரியும், சைனாவுல பெரிய எர்த்குவேக் கொண்டு ஏற்பட்டுருச்சு. அதுல ஒரு மாகாணம் அப்படி, ஒரு ஸ்கூல் அப்படி பூமிக்குள்ள போய் இப்ப சைனால கொண்டு வந்திருக்கிறாங்களாம். இல்ல புள்ளைகளை கூடுதலா பெற்றெடுக்க. அதே சைனால கொஞ்ச நாளைக்கு முன்னால சட்டத்தை போட்டான், நீங்க 1 நிறுத்துங்க, 2 நிறுத்துங்க. ஒரே ஒரு எர்த்குவேக் கொண்டு வந்துச்சு. அதுல ஒவ்வொரு ஃபேமிலியில ஒவ்வொரு புள்ள அது மட்டும் செத்து போனதோட இறந்ததோட சட்டத்தை மாத்துறாங்க. இவர்களுடைய சட்டம் இதுதான். 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது, இந்த காலத்திற்கு பொருந்தாது. இப்ப உள்ளது, இது ஒரு 10 வருஷத்துக்கு பொருந்தாது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் கூறக்கூடிய சட்டம் கியாமத் நாள் வரைக்கும் பொருந்தும். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக் நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும். உங்களுடைய குழந்தைகளை நீங்க வறுமையை பயந்து கொண்டுடாதீங்க, வறுமையை பயந்து கொலை செய்யாதீங்க. அந்த காலத்துல உயிரோட கொண்டாங்க, இந்த காலத்துல வயிற்றுல வச்சு இன்ஜெக்ஷன் மூலமா, இந்த காலத்துல டேப்லெட் மூலமா, இந்த காலத்துல வேற வேற மருந்தின் மூலமா அல்லாஹ் கூறுகின்றான், கொண்டுடாதீங்க. நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும். அவர்களுக்கும் நாங்க தான் உணவை கொடுக்கிறோம், உங்களுக்கும் நாங்க தான் உணவை தருகின்றோம். இன்ன கத்லஹும் கான ஹித்அன் கபீரா. அவர்களை கொல்வது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்று சொன்னா, அவர்கள் நிறைய மனைவிமார்களுடன் வாழ்ந்தாங்க. மாஷா அல்லாஹ், நிறைய குழந்தைகள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி வருது, அவர்கள் காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்வாங்க. அவர்களுடைய புள்ளகள் மாத்திரம் 120 பேர் வாப்பாவோட சேர்ந்து தவாஃப் செய்வாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை தவாஃப் செய்வாங்க. 120 குழந்தைகள் சேர்ந்து தவாஃப் செய்வாங்க. அப்படி அவர்களுக்கு குழந்தைகள். எவ்வளவு இன்பமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை. நபி அவர்கள் சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்க. அவர்களுடைய ஃபேமிலி வாழ்க்கையை அல்லாஹ் இன்பமா ஆக்கினார். இன்றைக்கு நாங்களும் எங்களில் சிலர் இந்த நுண் முஸ்லிமை பார்த்து அவங்க வாழ்ற மாதிரி வாழணும், அவங்களோட பெண் மாதிரி எங்கட பெண், அவங்களோட ஆண் மாதிரி எங்கட ஆண் இருக்கணும். அந்த அடிப்படையில வாழ பேச்சுத்தான் எங்களோட குடும்ப வாழ்க்கையே நரக